கல்லாம் வந்து படார் விழுவுமா. இங்க இருக்க மக்கள் வந்து நீங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். I'm a princess. கர்மம் இதெல்லாம் சாப்பிட முடியுமான்னு ஸ்னோ ஏன் ட்ரோனை விட்டானுங்கப்பா மேல மின்வெட்டு நாளில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கா லைட்டு மூச்சு விடுறது கஷ்டமா இருக்க மாதிரி ஆடோட மண்டையை வந்து வச்சிருந்தாங்க. அலிசாவுக்கு சுத்தி வயிற்றெல்லாம் கலக்கி வச்சு. எல்லாருக்குமே காலை வணக்கம். நான் அலிசாவை பாருங்க, நான்லாம் எப்படி வரேன்னு பாருங்க. அலிசாவை பாருங்க, மண்டை ஃபுல்லா கவர் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இன்னைக்குதான் வந்து ஹோட்டல்ல இப்போ ஸ்டே பண்ணிட்டோமா, ஹோட்டல்ல இருந்துட்டு அப்படியே வக்கேட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். எங்க போயிட்டு இருக்கோம்னா நேத்தே சொன்னோம் தெரியுமா, நாங்க பெய்பாங்காவ் அங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. அதோட என்ட்ரன்ஸ் வந்து அங்க இருக்கு. அதுக்குள்ள அப்படியே போறோம். உள்ளுக்குள்ள வாட்டர் ஃபால்ஸ் அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலிசா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னன்றத உள்ள போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் அதோட என்ட்ரன்ஸ். 2 மலைக்கு நடுவுல அந்த இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலிசா சொல்லியிருக்காப்ல. பசங்க எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. கார் இப்பெல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. மார்னிங்ல நிறைய பேர் இருக்காங்க. சரி அப்படியே உள்ள போகலாம். இட்ஸ் அ லாங் டிஸ்டன்ஸ் உள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேணும்னா நம்ம ரெண்டட் பைக் எடுத்துருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். நாங்கள் வந்த காரை அங்கே ஹோட்டல்லே வந்து பார்க் பண்ணிட்டோம். உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய மவுண்டன் மாதிரி இருக்கு. உள்ள அப்படியே என்ட்ரு ஆகி போகலாமா. உள்ள போனா அப்போ நேற்று நான் உங்ககிட்ட ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று காட்டி, ஐ மீன் லைக் ரிவர் மாதிரி தண்ணி போகுதுன்னு காட்டியிருப்பேன். அது வர்ற இடத்த மட்டும் நீங்க பாருங்களேன். அங்க பாருங்க என்ன வேகமா ஊத்திக்கிட்டு இருக்குன்னு தண்ணி. நான் பக்கத்துல போய் உங்களுக்கு காட்டுறேன். அப்பா எவ்வளவு மரங்கள். அந்த மலையே வந்து மறைக்கிற அளவுக்கு மரங்கள் இந்த பக்கம் இருக்கு. அந்த பக்கம் கொஞ்சம் மைல்டா இருக்கு. கொஞ்சம் அங்கங்க வந்து இல்லாம இருக்கு. இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த மலைகள் த்ரூ அவுட் அந்த ஏரியா ஃபுல்லா இருக்கு தெரியுமா. அங்க இதெல்லாம் வந்து இந்த மலையில இருந்து கற்கள்லாம் வந்து விழுவுமாங்க. அப்படி கல்லாம் வந்து படார் விழுவுமா. அதனாலதான் அந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ஒரு வேலிலாம் போட்டு வச்சிருக்காங்க அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி த்ரூ அவுட் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து வேலி போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த வழியாக காரில் வருவாங்கல்ல, அவங்க மேலே வந்து விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. இந்த இடம் கொஞ்சம் ஆபத்தான இடம்னு சொன்னாங்க இந்த சைடில் அலிசா. சரி ஓகே. இது ஒரு குட்டி டேம் மாதிரி ஒன்று இருக்கு பாருங்க. நீங்க பாருங்க, ஒரு குட்டி டேம் மாதிரி ஒரு அந்த பக்கம் ஒண்ணு இருக்கு. அந்த சைட்ல இருந்து வந்து தண்ணி வந்து ஃபோர்ஸ் பயங்கரமா வருது. தண்ணி ஆக்சுவலா அவ்வளவு சுத்தமா இருக்குங்க. அப்படியே கீழே இருக்கிறதுல அப்படியே பளிச்சுன்னு தெரியுது. அந்த அளவுக்கு சுத்தமா இருக்கு. இவ்வளவு தண்ணி எங்க இருந்தா வருதுன்னு தெரியல. அவ்வளவு தூரத்துக்கு வந்து இந்த தண்ணி ரிசோர்ஸை ஃபுல்லா வந்து பாதுகாத்து ப்ராப்பரான சேனல் அதை வந்து பண்றது வந்து தான் இவங்களோட பெஸ்ட் திங் அப்படின்னு நான் சொல்லுவேன். தண்ணி ரிசோர்ஸை பொறுத்த வரையும் வந்து அவ்வளோ பக்கா பண்றாங்க. ஸோ அந்த ஏரியாவில் நிறைய கடைகள் இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே போலாம் வாங்க. வெயில் பயங்கரமா அடிக்குது. ஈவினிங்ல லைட்டா குளிருது, காலையில வெயில் அடிக்குது. இந்த இடத்துல உள்ள என்ட்ரு ஆனவுடனே கடைகளா இருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லா ஹேட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்கார்ட்ஸ் இதெல்லாமே வந்து இருக்கு. சாப்பிட்ற கடைகள் எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரு சைடு ஃபுல்லாக கடைகள், ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து பார்க்கிங் பண்ணிட்டு மழை இருக்கிறதுனால அந்த சைடு கடைகள் இல்லை. இதெல்லாம் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கு. ஸோ இங்கே இருக்க மக்கள் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க நம்ம உள்ளுக்குள்ளே பார்க்குற மக்களை விட. ஸோ நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கலர்லேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நான் கலரை பற்றி பேசுகிறேன்னு இல்லை. சைனீஸ் மக்கள் வந்து கொஞ்சம் நல்லா வெள்ளையாக இருப்பாங்க. இங்கே இருக்கவங்க மைல்டான ஒரு டேனோட இருப்பாங்க. ஏதாவது வித்தியாசமாக நான் பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறேன். நேம் இன் சைனீஸ் பிஜியன். இது பேர் பிஜியனா. நிறைய பேர் இங்க போட்டிருக்காங்க பாருங்க. இப்படியே இந்த பக்கம் போட்டுட்டு அப்படி போட்டோலாம் எடுக்கிறதுக்கு பயங்கரமா இருக்குமா. ஸோ அதனால ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட முதலாளி கிட்ட கேட்டேன். அவர் வந்து ஓகே சொல்லியிருக்காப்ல. ஓகே, யூ சூஸ். அலிசா, ஹெல்ப் மீ டு சூஸ் ஒன். The car is good. Yeah, everything is good. எதை சூஸ் பண்றதுதான் தெரியல. But I think this one is a little heavy. Yeah, a little. This one is okay. Shall I try it on me? Oh, she's there. Oh, உள்ளே இருக்கு. We can go and see inside. Hey, உள்ள வா ஸ்டாலின். Wow. Hey, சூப்பரா இருக்கு ஸ்டாலின் இங்க பார்க்கிறதுக்கு. Shall I choose this one? இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இதுவா? நீ கை ஓகே நீ லோ. 谢谢。没事儿。Wow, I'm a princess. 也可以这样。又这个吧。And the pizza. Oh, like this. Ta-da! Alisa, why are you laughing? No, you can say, wow, you can say, then you say, I'm a princess. I'm a princess.
Okay, this one. I think this suits well, right? What do you think? Oh, I think this both are same. 一样的吗？面料一样的，但颜色不一样。颜色不一样的。Okay. 30 சொன்னாங்க, கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னே 2 ரூபாய் கம்மி பண்ணிருக்காங்க.印度人。印度的。对。Okay, pay பண்ணிட்டு அப்படியே பொட்டியை கட்டுவோம். Alyssa, come here. Yeah. What is this? Yes, it's pear. Yeah, 冻梨. Pear? Pear, cold pear. But it's looking black color. Yeah, but try. Oh. Because skin தான் black இருக்கு உள்ள. So actually it's edible. That's the skin that's edible. Everything is edible. செம்ம sweet and watery. Very, very sweet, yeah. They always will put it inside the fridge and it's super sweet. செம்மையா இருக்குங்க. வெளியில ஸ்கின்னை பார்த்தா கரும்பு இதெல்லாம் சாப்பிட முடியுமான்னு தோணுது, பட் உள்ள பார்த்தா செம்ம சூப்பரா இருக்கு. கோல்ட் பேர் அது. And also இந்த கோல்ட் கிளைமேட்னால லைட்டா அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி மேலாப்புல இருக்கான். சூப்பர். ஸோ இதுதான் இந்த இடத்தோட என்ட்ரன்ஸ். இங்கே தான் வந்து டிக்கெட்ஸ் பை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம உள்ளே போய் அப்படியே டிக்கெட்ஸ் பை பண்ணலாம். போகலாமா? அங்கேயே டைமிங்லாம் போட்டிருக்காங்க போல், எவ்வளோக்கு எவ்வளோன்னு. ஸோ டிக்கெட் வாங்குறதுக்கு உள்ளே வந்தாச்சு. உள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் பிக்சர் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்குமோ? அப்படி தான் நினைக்கிறேன். இங்கெல்லாம் பிக்சர்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் தான் உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வின்டரில் வந்து இங்கே நல்லா கோல்டாக இருக்கும். இப்போ ஆக்சுவலாக சம்மர்லேயே கொளுத்தி எடுக்குது. ஸ்னோ இருக்கும் போல். ஸோ அலிசா வந்து டிக்கெட் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டிக்கெட்ஸ் வந்து வாங்கியாச்சு. டிக்கெட் வந்து 70 RMB. டூர் பஸ் எடுக்கலாம் அப்படி முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து 60 RMB பெரியவங்களுக்கு. கிட்ஸுக்கு வந்து உள்ளே 130 ஆன் த ஹோல். பட் கிட்ஸுக்கு வந்து பஸ் டிக்கெட்ஸ் வந்து எடுக்க சொன்னாங்க. உள்ள என்ட்ரன்ஸ் டிக்கெட் வேணாம் அப்படின்ட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்துட்டு ஸோ லைனில் போயிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிறது போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி எந்த இடத்துல இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட் இருந்தாலுமே அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கும். இந்த வழியாக தான் என்ட்ரன்ஸ். அப்படியே போக வேண்டிதான் லைனில் இருந்து. உள்ளே என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த இடம் வந்து வின்டர் டைமிங்கில் இன்னுமே பயங்கரமாக இருக்கும் ஸ்னோவோட, இல்லைங்க அப்படின்னு சொல்லி அலிசா சொன்னாப்ல. அந்த இடத்தோட என்ட்ரன்ஸ் அப்படியே போக வேண்டிதான். Selvan, are you excited? Yep. I am. Okay. Transfer. So hi. Okay. கொஞ்சம் மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் டூரிஸ்ட் பஸ்க்கான லைனில் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் ஃபுல்லாகவே டூரிஸ்ட் பஸ்ஸு எக்கச்சக்கமாக இருக்குது. இதெல்லாம் இப்போ ஏறி போகிறோம்னு நினைக்கிறேன். சரி போவோம். நமக்கான பஸ்ஸு வந்து விட்டது. அப்படியே அதில் ஏறி செல்ல வேண்டியதுதான். பஸ்ஸில் வந்து அங்கங்கே ரெட் கலரில் தொங்குதில்ல, அது ஃப்ளாகுன்னு நினச்சிடாதீங்க. அதெல்லாம் வந்து கேரி பேக்ஸ். வாந்தி வந்தால் கேரி பேக் அப்படியே எடுத்துக்கலான்னு வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு தான் தேவைப்படும் நினைக்கிறேன். பார்ப்போம். தலைவர் தான் வந்து டிரைவர். போகிற வழி செம்ம சூப்பராக இருக்குது. அப்படியே மவுண்டன்ஸ் வழியில். ஆனால் நிறையா பெண்டிங் பின்ஸ் இருக்கும் போல். அதில் தான் அப்படியே போகணும். பாருங்க, அப்படியே போகிறோம். நல்லா இருக்குது. பியூட்டிஃபுல்லான வியூ. செம்ம உயரமாக இருக்குங்க. பள்ளத்துலேருந்து அப்படியே ஏறுறது. ஸ்னோ. ஏன் நாங்கள் கூட எங்கே இருந்து இந்த தண்ணி வருதுன்னு பார்த்தோம். இந்த மலைகள் மேலே இருந்து அப்படியே வந்து ஒரு சைட்லேருந்து அப்படி தண்ணி வந்து ஒரு இடத்துல அப்படியே வந்து சேருதுங்க. அதே மாதிரி வின்டரில் தான் வந்து இங்கே ஸ்னோ இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வின்டர் என்ன ஆரம்பிக்கல, இப்போ சம்மர் தான். பட் இருந்தாலுமே ஒரு சைடு நாங்கள் இப்போ பஸ்ஸு டேர்ன் ஆகும்போது ஒரு சைடு மலை பக்கம் வந்து வெள்ளை கலரில் பனிகள் தெரியுது, ஸ்னோ தெரியுது. சரி, இன்கேஸ் நாங்கள் போகிற இடம் ஸ்னோ இருந்ததுன்னா செம்மையாக இருக்கும்ல. நாங்கள் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு இறங்கியிருக்க இடம் பஸ்ஸில் இருந்து இந்த இடத்துல தான் வந்து இறங்கியிருக்கோம். இந்த பக்கம் ஃபுல்லாக மலை, இந்த பக்கம் அப்படியே வந்து தண்ணி அப்படியே இருக்குது. நானும் ஸ்டாலினும் வந்து தண்ணி எங்கே வருதுன்னு ஒரு டிஸ்கஷன்லேயே இருந்தோம். எங்கேனா நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மவுண்டனில் வந்து பனி அப்படியே படர்ந்துருக்கு. வெள்ளை கலரில் இருக்குது தெரியுமா, அது ஃபுல்லாகவே பனி. அந்த இடம் ஃபுல்லாக பனி தெரியுதா? அந்த பனி எல்லாம் உருகி அப்படியே அந்த மவுண்டனில் ஒரு ஏரியாவே அப்படியே வருதுங்க. அப்படி பாதை மாதிரி இருக்குது, அப்படியே வருது. அப்படியே வந்து தண்ணி வருது, அப்படியே கீழே அப்படியே டேம் மாதிரி வந்து அதை இது பண்ணுறாங்க. செம்ம சூப்பராக இருக்குது இந்த இடமே. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது.
அப்படியே அடுத்தடுத்து என்ன பண்றோம்னு பார்க்கலாம். தலைவர் ட்ரோன் எடுத்துட்டு அப்படி ட்ரோன். ஓகே. ஓகே. I think we can go there, right? Yeah. Beipanggo. This mountain name is called Beipanggo. Yeah. ட்ரோன் விட்டானுங்கப்பா மேல. வா. அடா. இந்த அழகை பார்க்கறதுக்கே 1000 கண்ணு வேணும்ப்பா. செம்ம சூப்பரான வியூ. ஏ அலிசா வந்து அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல. இந்த பக்கம் வந்து ட்ரோனை விட்டுட்டு இருக்காங்க. ட்ரோன் எங்க போயிடுச்சு? மேல போயிடுச்சு. ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல இந்த தண்ணி இருக்கிற இடத்துல அப்படி நின்றோமா, அப்படியே ஒரு சர்க்கிள் ஒன்று சுத்தி அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பஸ் இருக்கு. இந்த சைடு ஃபுல்லா ஒரு சர்க்கிள் சுத்தி அங்க போகணும். அந்த பஸ் கிட்ட போனா இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் மேல ஏறணுமா. மேல ஏறி அதுக்கப்புறம் அங்க என்ன இருக்குன்னு சொல்லி தெரியல. இந்த வியூவே வந்து பயங்கர சூப்பரா இருக்கு. ஸோ இந்த கல்லு தான் வந்து இந்த பீபங்கோ அந்த இடத்துக்கான கல்லு. ஞாபகார்த்தத்துக்கு இந்த இடத்துல தான் வந்து பிக்சர் எடுக்கணும். ஸோ அதனால அலிசா எடுத்துட்டு இருக்காப்ல. கியூட்டா பாருங்க, சீவீடோட போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கா. அப்படி நம்மளும் போஸ்ட் கொடுப்போம். அலிசா பயங்கரமா வா கத்துச்சு. என்னடா சொல்லி பார்த்தா ஸ்டாலின் இன்னமும் ஏதோ சொல்லி பதறி பார்த்தா இந்த அருவி மாதிரி அப்படியே கொட்டிட்டு இருக்குங்க தண்ணி இந்த இடத்துல அவ்வளோ ஒரு சத்தத்தோட. ஸோ அதை பாக்குறதுக்கு தான் வந்து அலிசா இந்த ஒரு சத்தம். செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க. அடே அப்பா. அலிசா, we can go and take bath. அப்படியே உட்காந்துனா அடிச்சுக்கிட்டு அப்படியே போயிடும் போல. அவ்வளோ ஒரு வெள்ளை வெள்ளைன்னு அவ்வளோ ஒரு பியூரா இருக்கு பாருங்க. இது எல்லாமே அந்த மலையில இருந்து அப்படியே வர தண்ணி. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கிட்ட இருந்தோம் தெரியுமா, அந்த தண்ணி தான் அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு இருக்கு. ஒரு டெஸ்டினேஷன் பார்த்து முடிச்சாத்து அடுத்த டெஸ்டினேஷனுக்கு தான் அந்த பஸ்ஸுக்கு போகணும். ஸோ இந்த வழியா அப்படியே போகணும். நல்லா இருக்குல்லங்க இந்த மரத்தோட நிழல், இந்த அந்த அருவியோட அந்த சில்னஸ். வாவ், செம்ம சூப்பர். போங்க. இந்த நேச்சர் எல்லாம் பிடிச்சவங்க, நேச்சுரல் போட்டோகிராஃபிலாம் வந்து எடுக்கிறவங்க, அவங்க எல்லாரும் வந்து இந்த இடத்துக்கு வரலாம். செம்ம சூப்பரா இருக்கு. அப்படியே உள்ள போற வழியிலே வந்து கிட்ஸ் வந்து ப்ளே பண்றதுக்காக நிறைய இது வச்சிருக்காங்க. கிட்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க அப்படியே வந்து போயிட்டு இருக்கோம். பயங்கரமா விளையாண்டுட்டு இருக்காங்க கிட்ஸ் எல்லாம். கிட்ஸ் 2 பேரும் நாங்க விளையாண்டே ஆவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. நாங்க டைம் இல்ல வாங்கடா சொல்லிட்டு இருக்கோம். they want to play. Yeah. இந்த பக்கம் பாருங்க. Okay, give them some minutes. Okay. செல்வினுக்கு வந்து பயம் வேற, பட் இருந்தாலுமே வந்து போய் விளையாண்டுட்டு இருக்காரு. சுவன் பாருங்க. சாயோ சுவன். கீழே ஒரு ரோப் இருக்கு, மேல இந்த பக்கம் ரோப் இருக்கு. அந்த ரோப்லயே நடந்து போயிட்டு அந்த பக்கம் ரிங் இருக்குல்ல, அதுக்குள்ள போகணும் போல. தலைவர் தடுமாறிட்டு இருக்கு. அப்படி இந்த இடத்துல மலைக்கு கீழே ஒரு லேக்கு, சுத்தமான தண்ணி, இந்த இடத்துல ஒரு மரம். இதெல்லாம் பார்த்தோன்னே சாலி நினைதமா சொன்னாப்ல, இந்த மின்வெட்டு நாளில் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் பாட்டு ஒன்று வரும் தெரியுமா, அந்த இடம் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. ஏங்க சிவகார்த்திகேயன் படம் தானே? எதிர்நீச்சல் தான். அந்த இடத்துல இப்படிதான் ஒரு மரத்துக்கு கீழே நின்று 2 பேரும் டூயட் சாங் பாடுவாங்க. ஆமா ஆமா, நிறைய பாட்டு இருக்கு. டக்குன்னு வந்து ஞாபகத்துக்கு வந்தது சிவகார்த்திகேயன் அவங்களோட மூவில இருந்து. தண்ணி பாருங்க செம்ம தெளிவா இருக்கு. கீழே இருக்கிறது அப்படியே தெரியுது. ஆமா, ட்ரோன்லாம் விட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க நிறைய மக்கள். போசஸ் எல்லாம் பாருங்க. ஏன் கேக்குறீங்க? பயங்கர போசஸ். தூரத்துல மேல பாத்தீங்கன்னா மலையில இருந்து தண்ணி ஊத்துது பாருங்க. தண்ணி எப்படி ஊத்துது உங்களுக்கு தெரியுதா? அதெல்லாம் ஊத்திதான் அப்படி வருது போல. ஏரியா பார்க்கும்போது அப்படி நம்ம ஊர்ல இந்த கருவக்காடு இருக்கும்ல, கருவக்காடுக்கு இடையில வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் நடந்து போற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இடமா இருக்கு. பட் இது வந்து அந்த முள்ளு செடி கிடையாது, வேற மரம். பட் பாக்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கு. ஸ்டாலின் இது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஏரியா மாதிரி இருக்கு?
எல்லாம் நம்ம ஊர்ல இந்த கருவாக்காடு பக்கம் போற மாதிரி இருக்கு. இப்பதான் நான் அதை சொல்லி முடிச்சேன் சார். கருவக்காடுக்குள்ள எந்த இடத்துல ஏதோ முள்ளு இல்லாம பாதையா இருக்கு அப்படி சொல்லிட்டு போவோம்ல, அந்த மாதிரி இருக்கு. மலரும் நினைவுகள் மாதிரி எனக்கு வருது. அதெல்லாம் இந்த மரங்களுக்கு தெரியுது நமக்கு. அந்த மரம் வந்து ஒரு மாதிரி இருக்கிறது தெரியுது. ஆனா அது முள்ளுச்செடி கிடையாது. பட் இந்த இடம் அப்படிதான் இருக்கு. இந்த கருவக்காடுக்குள்ள கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்ததுன்னா அங்கே உட்கார மாதிரி சூப்பரா இருக்கு. ஸோ நம்ம ஒரு இடத்துல இருந்துட்டு அடுத்த ஒரு பஸ் ஏறி இப்போ மேலே வந்துட்டோம். இது கிட்டத்தட்ட வந்து 3800 மீட்டர் ஹைட்டில் வந்து நம்ம இருக்கோம் அந்த மலையில். இங்கே வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து ரெட் கிராஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் ஸ்டேஷனும் இங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து நம்ம ஸ்மோக் பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்காக கண்ட இடத்துல ஸ்மோக் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஏரியாவே வச்சுருக்காங்க. உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்டுமே இங்கே வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து ஆக்சிஜன் வச்சுருக்காங்க. அலிசாவுமே கொண்டு வந்திருக்காங்க ஆக்சிஜன். மேலே வரும்போது ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும் அப்படின்றனால கொஞ்சம் ஆக்சிஜன் வந்து பஃப் பண்ணிக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு தேவைன்னு நினைக்கிறேன். போய் நான் எடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு காட்டுறேன். நான் இங்கே ரெஸ்டாரண்ட்டே இருக்குது. இதில் என்ன பார்க்க போகிறாங்கன்னு எனக்கு தெரில. இவ்வளோ பெரிய மலை மேலே ஏறி வந்து மலையை தான் பார்ப்பாங்களா இல்லை என்ன பார்க்க போகிறாங்கன்னு தெரில. ஆமாங்க, ஊற்றிட்டு இருக்கு. இப்போ அலிசா எங்க காணோம்? எத்தனை மலை இப்போ நம்ம தாண்டி வந்திருக்கோம் தெரியுமா? கடல் தாண்டி வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி. தேர் இன்சைட். ரெஸ்ட் எடுக்க போறாங்க போல. எனக்கு தெரிஞ்சு இப்போ போய் நான் கொஞ்சம் ஆக்சிஜன் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சிஜன் எடுத்துட்டாப்ல. எனக்கா லைட்டு மூச்சு விடுறது கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு. ஒரு ஃபீல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓபன் மை மவுத். You can. Yes. Open my mouth. Yeah. Oh, great. 3 பஃப் எடுத்து 3 எல்லாம் வந்து சுத்தி பார்க்கணும். இப்படி வந்து சுத்தி பார்க்கணுமா? இல்ல எனக்கு அப்படி ரொம்ப கம்மியான மாதிரி எனக்கு தெரியல ஆக்சிஜன். நம்ம மேபி கொஞ்சம் வந்தனால மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு. சரி ஓகே எடுத்துக்கலாமே. ஒரு வாட்டி ஆக்சிஜன் எடுத்துமே எனக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாகவே திருப்பி இருந்துட்டு இருந்ததுங்க. இன்னொரு வாட்டியும் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஆக்சிஜன் லெவலில் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஆக்சிஜன் வந்து ட்ராப் ஆகிட்டு இருக்க மாதிரியே வந்து இருந்தது. ஸோ எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு பயமும் இருந்துட்டு இருந்தது. டிஸ்கம்ஃபர்ட்டாக தலையெல்லாம் வலிச்ச மாதிரியே இருந்துச்சு. ஸோ அடுத்து எங்களோட ஜேர்னியை வந்து கொஞ்சம் அடிக்கடி ஆக்சிஜனை செக் பண்ணிக்கிட்டே தான் வந்து நான் வந்து ட்ராவலே கண்டினியூ பண்ணேன். ரெஸ்டாரண்ட்ல கார்ன் வாங்கிக்கிட்டு நாங்கள் கொண்டு வந்த கொஞ்சம் ஸ்நாக்ஸையும் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்லேயே வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்புறோம். இங்கே வந்து ஃபுட்டு வந்து இருக்கு. இதில் வந்து ஃபுட்டு வேணா வாங்கி இங்கே சாப்பிட்டுக்கலாம், இல்லை நம்ம கொண்டு வந்த ஃபுட்டையும் இங்கே உட்காந்து வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ நாங்கள் கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் கொஞ்சத்தை இதை வாங்கிட்டு கார்னையும் வாங்கிட்டு இங்கே சாப்பிட்டோம். இப்படியே வந்து நடந்து போக வேண்டியதான். உள்ள போய் பார்க்கறதுக்கு வந்து நடக்குது போற மாதிரி இருந்தா வந்து 2 மணி நேரமா போறதுக்கு, வர்றதுக்கு 2 மணி நேரமா, டோட்டல் 4 hours. கிட்ஸோட அப்படி போனோம் அப்படின்னா வந்து செத்துட வேண்டியதா. ஸோ அதனால வந்து பைக் வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ பைக்கா அது காரான்னு தெரியல. அங்க ரெண்ட்டுக்கு எடுக்கிறதுக்கு போய் நிக்கிறாங்க. அலிசா, இஸ் தட் a bike? Scooter, yeah. அலிசா ஸ்கூட்டர்னு சொன்னோடனே நான் கூட இது இ பைக் மாதிரி ஆக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஒன்னுதுல வந்து 6 பேர் உட்காரலாமா, அதனால நாங்க 6 பேர் இருக்கோமா, கரெக்டா இருக்கும். அதனால புக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 30 ஆரம்பியா எனக்கு தெரிஞ்சு வந்து காஷன் டெபாசிட் மாதிரி வந்து 200 ஆரம்பி பே பண்ணணும் போல. ஆக்சிஜன் இல்லாம ஆக்சிஜன் கேனோட 2 மணி நேரம் மேல ஏறி இறங்கி இவ்வளோ பெரிய இடத்துல போய் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டா பட் சில விஷயங்களை பார்க்கணும்னா சில கஷ்டங்களை பட்டுதான். பக்கம் மேகத்தோட நிழலாங்க அதெல்லாம். அப்படி இருக்கு கதை அந்த பக்கம்லாம். ஐயோ வெயில் பின்னி வேற எடுக்குது. அலிசா ஸ்கூட்டர்னுச்சு. நான் கூட வந்து இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நினைச்சேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் 6 பேர் உட்கார இருந்துச்சு. அப்போ ஏதோ குட்டி கார் மாதிரி இருக்கும் போல. பேட்டரி கார் மக்களே. நம்ம துஜியாங்கில கூட போனோம் தெரியுமா, அந்த பக்கம் இருக்கு பாருங்க. இதுதான் அலிசா இப்போ ஸ்கூட்டர்னு சொல்லியிருக்கு. அலிசாட்ட கேட்கணும் இதுதான் ஸ்கூட்டரான்னு. வண்டி கிளம்பி விட்டது. கிளப்புங்கள் அப்படின்னு சொல்லி கிளப்பியாச்சு. கிளப்பி போய்கிட்டு இருக்கோம். எல்லாரும் அவங்கவுங்க அழகழகான கியூட் பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நாங்கள் வீடியோ பதிவிட்டு கொண்டு இருக்கிறோம். அதனால் ஃபாஸ்ட்டாக போகும்போது ஒன்றுமே தெரியாது. ஃபைனல் டெஸ்டினேஷன் போயிட்டு அங்கே என்னதான் அப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த அருவி தெரியுது பார்த்தீங்களா? இந்த அருவியை பார்க்குறதுக்கு தான் இப்போ இவ்வளோ தூரம் நம்ம கிளம்பி வந்திருக்கோம். இந்த பக்கம் ஃபுல்லாக நிறைய இடங்கள் இருக்குது. இப்படி தான் இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. செம்ம சூப்பராக இருக்குது. அந்த பக்கம் அப்படி வெள்ளையாக தெரியுதுல்ல, அதெல்லாம் வந்து தண்ணி அங்கேருந்து வந்து கொட்டிகிட்டு இருக்குது. இந்த மலைகளில் பயங்கரமான மலை.
இந்த மாதிரி பேட்டரி கார்ஸில் தான் வந்து இங்கே வந்து இறக்கி விடுறாங்க. அங்கே பார்த்தீங்களா வெள்ளை கலரில் தெரியுது பார்த்தீங்களா, அதான் வந்து பனி. அந்த மவுண்டன் தான் நம்ம கீழே வரும்போதே பார்த்தோம். சுற்றி மலை, மலைக்கு நடுவில் நாம். சரி அப்படியே போகலாம், நம்ம அந்த அருவி பக்கத்தில் போகலாமா? வாங்க போகலாம். சரி அப்படியே போவோம். அந்த பக்கமாக போய் கொஞ்சம் நேரம் உட்காருவோம்ப்பா, ரெஸ்ட் எடுப்போம், இயற்கையை ரசிப்போம் உட்காந்து. என் கூட நீங்களும் வாங்க. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தீங்களா நீங்களாம் என்ன பண்ணுவீங்க அப்படி சொல்லி சொல்லுங்கள். இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். 3800 மீட்டர் தொலைவில் வந்து இந்த இடத்த பார்க்குறது பேர்த்தா இல்லையா அப்படின்றதையும் சொல்லுங்கள். போமா? We'll go and sit somewhere. Come. அருவிக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இப்படிதான் இருக்கு அருவி. ஐயோ, இடையெல்லாம் போய் இருந்து ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. சரி போ, மூச்சு வாங்குது மக்களே ஏறி வர்றது. ஆக்சுவலாக கீழே இருந்து அப்படி மேலே ஏறி வந்தோம், மூச்சு பயங்கரமாக வாங்குது. இங்கே இருக்கு பாருங்க, இதான் இதோடைய எஸ்டடி வரலாறு. ஒயிட் டிராகன் வாட்டர் ஃபால் இதான் போல, பார்த்துக்கோங்க. அலிசாவும் கிட்ஸும் அந்த பக்கம் போயிட்டாங்க. ஸோ செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த பக்கத்தில் இருந்து எடுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்குது எங்கேருந்து முடியும்னு தெரியும். வண்டு சிண்டு எல்லாம் பயங்கர ஜாலியாக பாருங்க. அங்கேருந்து தண்ணி வருதா, அப்படியே போகுது. இந்த தண்ணிலாம் தான் நம்ம கீழே வந்து பார்த்தது. நிறைய பேர் பிக்சர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே சாரல் தெரிச்சுட்டே இருக்கு. கியூட்டான போட்டோஸ் பாருங்க இந்த பக்கம் ஃபுல்லா. நம்ம ஆளுங்க 2 பேர் ட்ரோன் வச்சு அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. சரி நம்மளும் இதுல ஒரு போட்டோ எடுப்போம். ஏன்னா அது இவ்வளோ தூரம் அப்படி மலைகளை தாண்டி இவ்வளோ ஹைட்ல வந்தோமே, என்னடா பண்ண போறோம்னு நினைச்சா இந்த இடத்துக்கிட்ட இருந்து ஒரு 4 பிக்சர் தாங்க எடுத்தோம் அப்படியே அந்த மலை சாரல்ல. ஐயோ அவ்வளோ ஒரு சூப்பரா இருந்தது. சரி அப்படியே இந்த பக்கம் வந்து ஒரு குட்டி, என்னங்க இது குட்டி வந்து ஒரு அருவி மாதிரி தண்ணி அப்படியே ஓடிட்டு இருக்கு இந்த பக்கம். நம்ம பார்த்த அருவி வந்து இந்த பக்கம் இருக்கு. ஐயோ இந்த பக்கம் தாங்க செம்ம கியூட்டா இருக்கு. ஐயோ இந்த ஆண்டிஸ் எல்லாம் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அடாடாடாடா, ஐயோ சூப்பரா இருக்கு. அந்த பிள்ளைனால மூச்சு விட முடியல போலங்க. இப்போ தெரியுது ஆக்சிஜன் ஏன் வந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு பொண்ணு பிங்க் கலரில் போகுது இல்லை, பின்னி போட்டு அவங்க அப்பா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு போகிற பொண்ணு, அது பொண்ணால் மூச்சு விட முடியல போல், கஷ்டப்படுது. அதனால தான் அந்த ஆக்சிஜன் வந்து வச்சுருக்காங்க போலங்க. ரொம்ப நல்லது. எங்களுக்கு இதை பற்றி ஒரு நாலேஜும் தெரில, நமக்கு ஒரு மண்ணு நாலேஜும் தெரில இதை பற்றி. அலிசா வந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. எனக்கு டக்குன்னு மேலே ஏறினோடனே எனக்கே லைட்டாக ஒரு மாதிரி இருந்தது. ஆக்சிஜன் லெவல் எனக்கே வந்து ஒரு 93 தான் இருந்தது. டக்குன்னு கொஞ்சத்தை அப்படியே இன்ஹேல் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ நார்மல் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடம் சூப்பராக இருக்குது. வா ஐயோ அலிசா பையன் குடுன்னு ஓடிடுறாங்க. பயமா இருக்கு, பள்ளம் மேடுமா இருக்கா, அதனால ரொம்ப பயமா இருக்கு. வா சூப்பர். தண்ணி பாக்குறக்கே அழகா இருக்குல்ல. அதுவும் வெயில் காலத்துல விட்டா உள்ளே இறங்கிடலாம் போல இருக்கு. காலம் போய் தண்ணியை போய் தொட்டு பாக்குறாப்புல, செம்ம ஜில்லுன்னு இருக்கான். அலிசா வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காப்புல. அடாடாடா மக்களே, அடுத்த டெஸ்டினேஷன் வந்தாச்சு. கண்ணு 2 அவிஞ்சு போச்சு. அடுத்த டெஸ்டினேஷன்ல என்னையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கேயும் ஒரு லேக்கு தான் இருக்கும். இந்த பனி இருக்க இடத்துக்கு வந்தாச்சுங்க. ரொம்ப பக்கம் பனி இருக்க இடத்துக்கு. நீங்க பாத்தீங்களா பனி இருக்கு. எங்க இப்பவே பனி இருக்குன்னா வின்டர்ல எப்படி இருக்குங்க? எல்லா மலையும் பனியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்கேயும் ஒரு லேக் மாதிரி ஒன்று இருக்கு. அதுல இருந்து தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கு. அவனுங்க லேக் கிட்ட போறானுங்க. ஸ்டாலின் பிடிங்க. இந்த பக்கம் வந்து ஒரு ஆடு ஒன்று இருக்கு. இங்க வந்து நாங்க இருந்த ரெஸ்டாரண்ட்லயுமே வந்து ஆடோட மண்டையை வந்து வச்சிருந்தாங்க, தலையை மட்டும் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஆடு இங்க வச்சிருக்காங்க. அலிசா ஒய்சம்மா சிக்கையாங். This is Tanyanghu, right? Oh, this place is called? Yeah, the name is Tanyanghu. Okay, Tanyanghu. So young, அதனால தான் அந்த இடத்துல வச்சிருக்காங்களா? Goat. Okay. ஐயா வெயில்லையும் இந்த ஆண்டிஸ் போட்டோ எடுக்கிறது இருக்கு பாருங்க. அடடா நம்மளாலாம் கண்ணை திறக்க முடியல ஐயா. பசங்க போய் விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க.
கீழே. ஆனால் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து நேச்சுரலாக இவ்வளோ தூரத்துக்கு இந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தாங்க இருக்குது. இந்த மவுண்டன்லாம் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த மவுண்டன் சைடு ஒரு பார்வை பாருங்க, ஒரு கிளான்ஸ் அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு மெதுவா. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அக்கா போனை மெதுவா திருப்புங்க, டக் டக்குன்னு திருப்பாதீங்க அப்படி சொல்லியிருந்தீங்க. அதனால இன்னைக்கு மெதுவா நான் திருப்புறேன். பாருங்க, சுத்தி பாக்குறதுக்கே இந்த மேகத்தோட அவ்வளவு ஒரு அழகா இருக்கு. தலைவர் ட்ரோனை இறக்க போறாப்ல. ட்ரோனை 2 பேரும் சேர்ந்து, முன்னாடி நான் சொன்னேன் ட்ரோனை வந்து அருவிக்கிட்ட இருக்கும்போது பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, 2 பேரும் சேர்ந்து எங்கேயோ தொலைச்சிட்டு 2 பேரும் அப்படியே ஏதோ தேடி கண்டுபிடிச்சி வந்தேன் அப்படின்னாங்க ஸ்டாலின். வாவ், இதாங்க ஃபுல் வியூவிங்க. எல்லா இடத்துலயும் ஆன்டிஸ் அங்கிள்ஸை போட்டோ எடுக்க, ஆன்டிஸ் அங்கிள்ஸை போட்டோ எடுக்க அப்படி போயிட்டு இருக்கா. நானும் இவ்வளோ தூரம் வந்துருக்கு தண்ணியிலையாவது விளையாடலாம் அப்படின்னு. செம்ம ஜில்லுன்னு இருக்கு தண்ணிங்க. என்னன்னா இந்த தண்ணிலாம் என்னன்னா பனி பெய்யுதுல, அதுல உருகி வராதானா, அதனாலதான் இவ்வளவு தூரம் ஜில்லுன்னு இருக்கான். அலிசா ஹஸ்பண்ட் சொன்னாப்ல. ஐயோ we careful. செம்ம ஜில்லுல. மேபி ஒரு 2 minutes கையை உள்ள வச்சிருந்தோன்னா கையெல்லாம் ஃப்ரோசன் ஆகுது, அவ்வளவு சில்லுன்னு இருக்கு. ஐயா நம்மளால முடியாதுப்பா. அவ்வளவுதான், புகைப்பட காட்சிகள்லாம் இங்க இனிமே நிறைவேறிடுச்சு. அப்படியே அந்த பக்கம் அந்த லேக் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது. 1:30 ஆயிடுச்சுங்க, பசிக்குது. ட்ரோன் ஷாட் எப்படி வந்திருக்குன்னு தெரியல, நல்லா வந்துச்சுன்னா ஆட் பண்ணுவோம். காட்சிகள்லாம் முடிஞ்சிருச்சு. அதோட வந்து அந்த பக்கம் லேக் இருக்கு, அதை போய் பார்க்கலான்னு சொல்றாங்க. போகலாம் அப்படின்னா 1:30 ஆயிடுச்சு. இப்போவே வயிறு குவான்னு கத்துது. இதுக்கப்புறம் இங்க இருந்து நாங்க 2 ஸ்டேஷன் வந்து பேட்டரி கார்ல போய் அங்க இருந்து 2 பஸ் மாதிரி போகணும். கீழே போறதுக்குள்ள எத்தனை மணி ஆகும்னு தெரியல. பசிக்குது. எப்படி இருக்குன்னா, எனக்கு பசிக்கும்ல, சாப்பிடக்கூடாதா என்ன இப்படி கூட்டிட்டு வரீங்களேன்ற மாதிரி தோணுது. பட் ஒர்த்தாவும் இருக்கு இந்த இடத்த பார்க்கும்போது. ஸோ அந்த பக்கம் லேக் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். கீழே தண்ணி வர இடம் இருக்கா, அதுலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படி மேலே ஏறி வந்தாலே வந்து இந்த பக்கம் வந்து லேக் இருக்குங்க. செம்ம சூப்பராக இருக்குது லேக் பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் இதெல்லாம் பைன் ட்ரீ மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. பட் பைன் ட்ரீயான்னு தெரில, ஆனால் அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் பைன் ட்ரீயா என்னன்னு தெரியல. இந்த பக்கம் பாருங்களேன், சூப்பராக இருக்குது இந்த லேக் ஏரியா. ஐயா, எனக்கு என்னமோ இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம மூவிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எல்லாரும் போய் எடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு எனக்கு இதை பார்க்குறதுக்கு. ஆமாம், ஏரியாவே ஏங்க இதுவே நல்லா தான் இருக்குது. இதுலேருந்து அங்கே தண்ணி வருது, இதுலேயே தண்ணி வத்தின மாதிரி தான் இருக்குது. ஓ, அந்த பக்கம் ஆழம் இருக்குது போல். ஓ, இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லெவல் சும்மா தேக்கின மாதிரி வச்சுருக்காங்க. அது தேக்கினது போக அந்த பக்கம் எல்லாம் தண்ணி அப்படியே வந்து வருது. தண்ணியில் ஏதாவது பூச்சி போதான்னு பார்க்குறேன். 3800 மீட்டர் உயரத்தில் இருக்கிறோம். இந்த மலைக்கு பேர் தையாங்காவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடோட ஸ்டாச்சுவெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஆனால் ஒரு ஆடு மாடையும் இங்கே காணோம். இல்லைனா பிடிச்சி சாப்பிடலாம். பசிக்கிறது. இப்போ என்ன செய்யணும்னா, இந்த தண்ணியை எடுத்து நம்ம குடிச்சுக்கலாம். ஏன்னா அது நேரம் வந்து இயற்கையில் அதனால் பனியிலேருந்து உருகி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் நல்ல மினரல்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா நம்ம பேர் கிரில்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு பூச்சி பட்டைகள் போச்சு அப்படின்னா அதை பறித்து தின்னுக்கலாம் நினைக்கிறேன். அதோ ஒரு பூச்சி அதை நான் திங்க ஐயே, அதோ ஒரு தவக்கலை, டேட்பால்ஸ், தவளையோட குஞ்சு. எனக்கு தெரிஞ்சு அதை பறித்து பிடிச்சி தின்னோம் அப்படின்னா நிறைய புரோட்டீன் இருக்கும்னு நினைக்கிறேன், புரதச்சத்துக்கள். போகிற போக்க பார்த்தா பேர் கிரில்ஸ் மாதிரி நான் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பேர் கிரில்ஸ் மாதிரி பேசுறது மட்டும் பார்த்தாம போய் நான் அப்படி தான் பூச்சி பட்டையே திங்கணும் போல. மயக்கம் வருது, கண்ணை இருட்டிக்கிட்டு வருது. மக்களே, எல்லாம் யாருக்காக? எல்லாம் உங்களுக்காக அப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்னா நானாமா கேட்டேன்னு கேட்பீங்க. எங்களுக்காகவும் தான், அப்படியே உங்களுக்காகவும் தான் சுற்றி பார்க்குறதுக்கு.
ஐயோ ரொம்ப டயர்டாக இருக்குது ஆக்சுவலாக. சொல்லவே இல்லை, ஆக்சிஜன் கம்மியா இருக்கு. ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது. ஒரு பொண்ணுலாம் கொஞ்சம் உடம்பு சரியாமல் போயிடுச்சுப்பா. அதே மாதிரி வந்து மேலே ஏறி வரும்போது நான் பஸ்ஸில் வரும்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கல, ஏன்னா கிளியராகவும் தெரியல. ஐயோ அந்த பஸ் டிரைவர் என்னங்க நிறைய ஹேர்பின் பெண்டுங்க, கிட்டத்தட்ட நிறைய இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்ம கொடைக்கானல் ஊட்டி போகும்போது நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க, அதை விடவே இங்கே ஜாஸ்தி இருந்ததுங்க. ஐயோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல வந்து இறங்கணும்ல, ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள சாப்பிட்ருப்போம், உங்களுக்கு காட்டியிருப்பேன். அங்கே இருந்தே இது கிட்டத்தட்ட வந்து 30 கிலோமீட்டர் தூரத்து திருப்பி வந்திருக்கிறோம். சீட் பெல்ட் போட சொல்லியிருக்கிறாங்க, போட்டுமே இந்த பக்கம் போகுது இந்த பக்கம் போகுது. ஐயோ ஏன் கேட்குறீங்க, அலிசாவுக்கு சுற்றி வயிற்றெல்லாம் கலக்கிடுச்சுன்னு சொல்லிடுச்சு அலிசா வரும்போது. ஐயோ கடவுள, அலிசா சாக்லேட் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு, பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அலிசா ஐயோ ஹங்க்ரி? Yeah. No. அப்பா வேற ஆறுதே. அதுவும் இங்கேருந்து நம்ம இப்போ இந்த கீழேருந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளம்பணும்ல பஸ்ஸில், அங்கே இருந்து நம்ம வந்து நம்ம அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போகணும் அப்படின்னா வந்து 5 மணி நேரம் ட்ராவல் ஆகுமா. நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இன்னொரு இடத்துக்கு போகிறோம். இன்றைக்கி நைட்டு ஸ்டே நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அதுக்கு வந்து இப்போ நம்ம இந்த மலையிலேருந்து இப்போ ஏறி வந்தோம்ல இவ்வளோ தூரம், அதுக்கு கீழே இறங்கி 2 மணிக்கு கிளம்புனா தான் 5 மணி நேரம் ட்ராவல் கணக்கு. நம்ம போய் அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியும் ஒரு 7 மணிக்காது. இங்கே 2 ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம கீழே போய் வயிற்றுக்கு சோத்தை போட்டு எனக்கு தெரிஞ்சு 4 ஆயிரும். Probably we will reach around 9 o'clock or 9:30 to the destination. அங்கே போயிட்டு என்ன கொரட்டை விட்டு தூங்க போகிறோம், அவ்வளோதான். We are going to sleep. Come. ஐயோ அந்த பயல்களை வச்சுட்டு தாங்க முடியலங்க, வந்துட்டாங்க. Let's go. Melvin, come on. I take a little bit. I don't want more. Yeah, it's that. இந்த இடம் பார்க்குறதுக்குலாம் செம்ம சூப்பராக இருக்குங்க, அதுலலாம் எந்த குறையுமே கிடையாது. பட் என்ன ஒன்றுனா அந்த ஆக்சிஜன் ட்ராப் ஆகிட்டே இருக்குங்க. அங்கே ஒரு பையன் ஸ்டோனில் உட்காந்துருக்கான் பாருங்கள், அந்த பையனுக்குலாம் ஆக்சிஜன் ட்ராப் ஆயிடுச்சு. ஆளே வந்து அந்த நில குழஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஆயிட்டாங்க. நிறைய பசங்களுக்கு அந்த மாதிரி இருந்தது, பெரியவங்களுமே படுத்துட்டாங்க. நானுமே இந்த வீடியோவில் ஒரு வாட்டி எடுத்து தான் உங்ககிட்ட காட்டினேன், பட் அடிக்கடி நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் ஒரு பிரச்சனையே அந்த ஆக்சிஜன் ட்ராப் ஆகிறதான். கொஞ்சம் வயசானவங்க இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் இங்கே வந்தாங்கன்னா மறுகையாக தான் போல். எனக்கே கொஞ்சம் நேரத்தில் வந்து உயிர் பயத்தை காட்டிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். பட் ஒர்த் வாட்சிங் இந்த இடம் வந்து நமக்கு இது புது எக்ஸ்பீரியன்ஸ்னால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அலிசாலாம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இடங்களுக்கு போயிருக்காங்க போல், ஸோ அதனால் அவங்க ஆக்சிஜன்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பட் இந்த இடம் ஒர்த் வாட்சிங் தான். ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் வித்தியாசமான இடங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.